ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனுபவமா பரமேஸ்வரன் நடிப்பில் ரீசெண்டாக வெளியான படம் தான் லாக்டவுன். இப்படி ஒரு படம் வெளியாச்சா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே கேட்க தோணும். ஏன்னா நிறைய தடவை ரிலீஸ் டேட்லாம் சொல்லி தள்ளி போய்கிட்டே இருந்து ஒரு டேட்டில் ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் ஆன பிறகு தேட்டரில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சீட் மட்டும் புக் ஆகுறது, அதுக்கப்புறம் 2 வந்து ஷோ கேன்சல் பண்ணுறது, இந்த மாதிரியே போய்கிட்டு இருந்து இந்த படத்தையுமே எடுத்தாச்சு தேட்டர்லேருந்து. சரி, இந்த படத்தை இன்னுமே பார்க்கல, நான் ஓடிடியில் பார்க்கலாம்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா உங்களுக்கான அப்டேட் தாங்க. இன்னைக்கு இந்த படத்தை வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்காங்க ஓவர்சீஸ் ஓடிடியில். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போய் பாருங்க. எல்லாருமே ரொம்ப ஆவலுடன் காத்துட்டு இருக்க படத்தை லிஸ்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஜனநாயகன் படம் இப்போ இருக்குது. ஏன்னா ஜனவரி 9 ரிலீஸ் ஆக வேண்டிய படம் மார்ச் 9 போய்கிடுச்சு, ஆனால் இன்னுமே ரிலீஸ் ஆகாது இருக்குது. இந்த படத்தை ஒரு 2 நாள் முன்னாடி வந்து சென்சார் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் சென்சாரில் யாரும் வண்டிக்கு உடம்பு சரியில்லையா, ஆனால் அந்த படத்தை வந்து பார்க்காத விட்டாங்க. இப்போ இந்த படம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக போகிறதுன்றது 100% கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எலெக்ஷன் ஆஃப்டர் தான். இந்த படம் மட்டும் இல்லாத இப்போ எலெக்ஷன் டேட்டுக்காக பல படங்கள் வெயிட்டிங்கில் இருக்குது. எல்லாரும் வெயிட் பண்ணிருக்கிறது ஒரே ஒரு இது எலெக்ஷன் மட்டும்தான். அந்த லிஸ்ட்டில் இருக்கிற படம் சூர்யாவோட கருப்பு. இந்த படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டுமே எலெக்ஷனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் வந்து ஒரு செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. எந்த அளவுக்கு உண்மைன்றது சரியாக தெரியல. அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த படத்தை ஏப்ரல் கடைசியில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த படம் மட்டும் இல்லாமல் ஜனநாயகனுமே அதுக்கு தான் பிளான் பண்ணுறாங்க. ஏப்ரல் லாஸ்ட் அல்லது மேல ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ரிலீஸ் ஆகாத விட்டுச்சுனாக்கா கண்டிப்பாக ஜூலை ஆகஸ்ட்டுக்கு ஜனநாயகன் தள்ளி போகும். இந்த இயர் ஸ்டார்டிங்லேருந்து எந்த ஒரு பெரிய படங்களுமே ஒழுங்காகவே ரிலீஸ் ஆகலை. பல படங்களுமே ஏப்ரல் மந்தில் வரலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அஃபிஷியல் டேட்டை பொறுத்தளவுக்கு எலெக்ஷன் டேட்டு கன்ஃபார்ம் ஆனோடனே வந்து கண்டிப்பாக அஃபிஷியல் டேட்டை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறத பொறுத்தளவுக்கு வந்து இந்த வீக் அல்லது அடுத்த வீக் வந்து கன்ஃபார்ம் அறிவிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போதைக்கு அப்கமிங் பிக் மூவிஸ்ன்னு கேட்டிங்கன்னா வர மார்ச் 19 அன்னைக்கு துரந்தர் 2 ரிலீஸ் ஆகுது. ஏப்ரல் மந்தில் கரை ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் டேட்லாம் அறிவிச்சு அந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு பல பெரிய பெரிய படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஒரு 2 பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.